ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் பாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. எதர் யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி என்னால் கரெக்டாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னா எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான் ரீசன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் நாளைக்குமே என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் ஸ்டில் நான் டெலிகிராம் குரூப்பில் எப்பவும் போல் வாய்ஸ் மெசேஜஸ் கொடுத்துட்றேன். ஐ மீன் நேற்று மட்டும் கொடுக்க முடியல, பட் அதர் தன் தட் மற்ற எல்லா நாளுமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஐ மீன் ஃப்ரைடே அன்றைக்கி மட்டும் கொடுக்கல, மற்ற எல்லா நாளுமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் வாய்ஸ் மெசேஜஸ் ரெகுலராக வந்துடும். பட் வீடியோஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். மேபி வீக்லி ஒன்ஸ் ஆர் வந்துட்டு வீக்லி 2 தடவை வீடியோஸ் வராமல் இருக்கும். மற்ற நாள் எல்லாமே கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் அந்த டேஸிலே நெக்ஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் என்னால் ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன். பட் மற்றபடி டெலிகிராம் குரூப்பில் எப்போவும் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 2 க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் வந்துடும். என்னால் முடிஞ்சிச்சுன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையுமே நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸோ இல்லை வந்துட்டு வாய்ஸ் மெசேஜஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேட்டாஸ் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ குளோபல் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும், குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவும் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. பெருசாக எந்த ஒரு மூமெண்டமும் இல்லை. அண்ட் இந்தியன் மார்க்கெட் ஸ்லைட்லி நெகட்டிவ், ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓரளவு பாசிட்டிவாக இருக்காங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே என்னைக்கான டேட்டா. ஸோ இன்னைக்கான டேட்டா கிடையாது. ஸோ இன்னைக்கான டேட்டா வராதனால இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால சொல்லிட முடியாது எக்ஸாக்டாக இங்கே தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் தான் தெரியும். மேக்ஸிமம் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கோ இல்லை ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நான் நியூஸஸ் பார்க்கல. நியூஸஸ் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு டெக்னிக்கல் வியூ பாயிண்டில் பார்க்கணும் மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்ட்ரெண்டில் தான் இருக்காங்க. அப்ட்ரெண்டில் இருக்கணும் மோஸ்ட் ப்ராபப்ளி கேப் அப் ஓப்பனிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆச்சு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சைட்லேருந்து வச்சு பார்க்கணும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இல்லை ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கும் இருக்கலாம். பட் அதர் தன் தட் எப்போ நமக்கு கேப் அப்பா இல்லை கேப் டவுனாங்கிறது கிளியராக தெரியும்னா நாளைக்கு காலையில். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஆப்வியஸ்லி மெசேஜஸ் வந்துடும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை எஃப்ஐஸ் அண்ட் டிஇஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு அகைன் லாங் பொசிஷன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் பொசிஷன்ஸை குறைச்சி தான் இருக்காங்க. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கணும். திருப்பி மார்க்கெட்ஸ் அகைன் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது டேட்டாஸ் வைஸில் பார்க்கணும். ஸோ டேட்டாஸ் வைஸில் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ஈவன் கால் ஆப்ஷன் கூட புட் ஆப்ஷனோட அதிகமாக தான் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா சைடுமே நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாத டிஇஸ் வந்துட்டு இந்த தடவை புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8% கிட்ட ஹோல்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரேடிங்குள்ளே வந்த டைம்லேருந்தே எஃப்ஐஸ் வந்துட்டு ஒரு டிஇஸ் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் அதுவும் பையிங் சைடில் இருக்கிறத இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ மேபி ஒரு சான்ஸ் இருக்குது மார்க்கெட்ஸ் கீழே வரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அது வந்துட்டு சேஞ்சஸ் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. பட் அதர் தட் இது வச்சு நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்ஸ் மேலே தான் இல்லை கீழே தான் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக மார்க்கெட்டோட வியூ பாயிண்ட்டுக்குள்ளே மூவ் பண்ணலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்ஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு அப்பர் சைடு மூமெண்டம், நல்ல ஒரு அப்பர் சைடில் மூமெண்டம் மேலே போய் ஜம்ப் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது இதில் வச்சு பார்க்காம. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் என்ன தான் நமக்கு அப் ட்ரெண்டில் இருந்தாலும் கூட இது ஒரு ஸ்டேபிளான அப் ட்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன டவுட் தான். நான் இப்போ இல்லை, நான் கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ரேலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 பக்கத்தில் இருக்கவந்துமே நான் சொல்லிட்டேன். மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஜம்ப் ஆகி மார்க்கெட் மேலே போகிறாங்க, ஒரு பேட்டர்னாக மார்க்கெட் மேலே போகலை. ஸோ இது மேபி வந்துட்டு ஒரு இன்கன்சிஸ்டன்சியோட ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் நம்ம சொல்கிறதெல்லாம் மதிக்கவே இல்லை, அது பாட்டுக்கு மேலே போயிட்டே தான் இருக்கு டியூ டு சம் பாசிட்டிவ் நியூஸஸ்னால. ஸோ இதுக்கப்புறமும் மார்க்கெட் கீழே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் வெரி ஹை. மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எப்போ கீழே வரும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. பட் ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் திரும்பினுச்சுன்னா திருப்பி அகைன் ஒரு 10 to 15% வரைக்கும் நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அந்த கரெக்ஷனில் பை பண்ணுறது குட் பி a better thing. பட் இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் அப் ட்ரெண்ட் தான். ஸோ கோ வித் வேவ். ஸோ அப் ட்ரெண்ட்னா கால் ஆப்ஷன் சைடில் போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் மார்க்கெட்ஸ் திரும்பினுச்சுன்னா நம்ம அந்த டைமில் புட் ஆப்ஷன் சைடில் போகிறதுக்கு யோசிக்க வேண்டாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் அப்பர் சைடில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய பொசிஷன்ஸும் கால் ஆப்ஷன் சைடில் தான் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் பொசிஷனல் ட்ரேட்ஸும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் ஆப்ஷன்ஸில் இல்லை, ஸ்டாக்ஸில். ஸோ மார்க்கெட்டில் புலிஷாக தான் இருக்கேன், அதை நான் எதுவுமே சொல்ல. பட் எப்போ மார்க்கெட்ஸ் வந்துட்டு 21,000 கீழே வராங்களோ அந்த டைமில் நான் பீரிஷாக மாறிடுவேன். ஸோ 21,000 தான் குரூஷியல் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்குக்கான அனாலிசிஸ்க்கு. ஸோ இப்போதைக்கு பார்க்கணும்னா மேலே நமக்கு எந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. ஸோ மேலே குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஸோ டவுன் சைடில் வச்சு தான் நம்ம இப்போதைக்கு நம்மளுடைய கன்சிடரேஷன்ஸை பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் ஓப்பனாக தெரிகிற ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் அப்டேட்டாக தெரிகிற ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த பாயிண்ட்டை சொல்லலாம், விச் இஸ் ஆல்மோஸ்ட் சப்போர்ட். யா, ஸோ கிட்டத்தட்ட 21,027 கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் இப்போதைக்கு நமக்கு அப்டேட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற
இருக்கிற ஒரு சப்போர்ட் பாயிண்ட். இதுக்கு நடுப்புற இருக்கிற சப்போர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரேலினால வந்தது. ஸோ இதை நம்ம சப்போர்ட்னு எடுத்துக்க முடியாது. அந்த இன்ட்ராடேக்குள்ள சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அவ்வளோதானே தவிர. பட் டே டைம் ஃப்ரேமில் கிளியராக பார்க்கும்போதும் நமக்கு தெளிவாக ஒரு 2 கிரீன் கலர் கேண்டில் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு டே டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27,000 தான். ஸோ 21,000 நம்ம கட் பண்ணிச்சுனா மட்டும்தான் நம்ம புட் ஆப்ஷன் சேலில் மார்க்கெட்ஸில் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 21,027 டவுன் சைடில் 20,940 வரைக்கும் இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோன்ஸ் ரொம்ப 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 குரூஷியலான பாயிண்ட்டாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட்ஸ் கீழே வந்து இந்த ஜோன்ஸை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்ஸ் இந்த பாயிண்ட்ல ஒரு கேப் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இந்த கேப்பை கட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய டவுன் சைடு மட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் கால் ஆப்ஷன் சேலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது வந்துட்டு லாங் டேர்முக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கான வியூ பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்ட்ராடே மார்க்கெட்ஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஸோ இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு பார்க்கணும்னா டவுன் சைடில் தான் நமக்கு அகைன் க்ரூஷியல் பாயிண்ட் சொல்லி ஆகணும். பிகாஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப்பர் சைடில் பெருசாக எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ அகைன் நம்ம டவுன் சைடில் தான் சொல்லி ஆகணும். ஸோ டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்துட்டு க்ரூஷியலாக இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு பாயிண்ட் தான் நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸாக இருந்த ஒரு நல்ல சப்போர்ட்னு சொல்லலாம் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட்ஸ் கீழே வந்து ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்டை கட் பண்ணுற பட்சத்தில், அதாவது 21,350 கட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது இந்த பாயிண்ட் நம்ம கட் பண்ணிச்சுனா மட்டும் புட்டில் போங்க. இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அண்ட் அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் நேத்தியோட ஹை, ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 41,500. ஸோ 41,500 கட் பண்ணாலும் அது ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் லெவல் ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட்ஸோட ஹையாகவும் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டும் ஒரு குரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,360 21,500 வரைக்கும் நமக்கு ஒரு ஜோன்ஸ் இருக்குது இல்லைங்களா. இதுக்குள்ள நம்ம பேஸ்ட் ஆன் ஸ்கேல்பிங் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறது பெட்டர். பிகாஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்குள்ள நமக்கு பெருசாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அப்பர் சைட்லையும் டவுன் சைட்லையும் மார்க்கெட்ஸ் ரிவர்சல் ஆக வந்து நம்ம ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறது பெட்டர். அப்படின்னா லோ டைம் ஃப்ரேம் லைக் 3 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறது குட் பி a பெட்டர் ஆப்ஷன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இவ்வளோ தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ டேஸாக நிஃப்டி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கன்சால்டேஷனில் போயிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இவ்வளோ தூரம் மொமெண்டம் கொடுத்ததுக்கு சிங்கிள் ரீசன் என்ன அப்படின்னா இந்த கேப் தான். ஸோ இந்த கேப்லேயே நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1% மூவ், கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் இந்த ஒரு கேப்பில் நமக்கு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப்புக்கு அப்புறம் நிஃப்டியோட மொமெண்டம் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், கிட்டத்தட்ட இப்போ க்ளோஸ் ஆன பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1000 பாயிண்ட்ஸ் ரேலியில், அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ண இந்த ரேலிலேருந்து இந்த எண்டாகிற ரேலி வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட நடந்திருக்கு. ஸோ இந்த 1000 பாயிண்ட் ரேலியில் 500 பாயிண்ட் கேப்ல போயிருக்கு. மிச்சம் 500 பாயிண்ட் தான் மார்க்கெட்டில் ஆக்சுவல் ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ அப் அண்ட் டவுன் மொமெண்டம்ல நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் அங்கே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ரீஜியன் தான் எனக்கு இப்போ இடிக்கிற ஒரு பிரச்சனையே. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸும் இந்த 1000 பாயிண்ட்ஸும் ஒரே மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்டேபிளான ட்ரெண்ட். பட் இந்த மாதிரி ஒரு பாதிக்கு பாதி கேப்லேயே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. சப்போஸ் மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த பாயிண்ட்டை கட் பண்ணி நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரீஜனை கட் பண்ணி இங்கே மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ரீஜன் கிட்ட நமக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை ப்ரீவியஸாக. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்தாங்கன்னா சடன் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் நான் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் இந்த மாதிரி போக வந்தால் கொஞ்சம் பயப்படுற விஷயம். ஸோ அது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பட் ஆப்வியஸ்லி நியூஸஸ்னால மார்க்கெட்ஸ் மேலே போகலாம், ஃபண்டமெண்டல்ஸ்னால மேலே போகலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி போகிறப்ப டெக்னிக்கல் சைடில் நமக்கு ஒரு சின்ன உதை. ஸோ மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்கன்னா ஒரே தடியாக கீழே வந்துருவாங்க, அது ஒன்று தான் பிரச்சனை. பட் மற்றபடி பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கில் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரீஜனை சொல்லுவேன், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 47,670. ஸோ இதுலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அப்ரப்டான நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, விச் இஸ் 47,670 to 47,570. ஸோ ஒரு 100 பாயிண்ட் கேப்பு. ஸோ இந்த 100 பாயிண்ட் கேப்பை வந்துட்டு ஒரு சோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே வந்தாங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் சேலில் போகலாம். இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் கால் ஆப்ஷன் சேலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் ஆல்மோஸ்ட் இன்னோட ஓப்பனிங்கோட ஹை இந்த பாயிண்ட். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு சோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் இது ஒரு சோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம புட்டில் போகலாம். இங்கேருந்து மார்க்கெட்ஸ் கீழே வந்து இந்த சோன்ஸை ரீஜனை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புட்டில் போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டார்கெட்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் வரும், மேபி வரலாம், சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் போகிறது குட் பி a பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதை தாண்டி பெருசாக பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் தென் மூவிங் ஆன் டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டுமாரோஸ் மார்க்கெட். ஸோ இதுதான் அப்டேட்டட் நாளைக்கான மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ இதை மார்க்
பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் டு லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Karnan signing off from Master Trades.